திரு அக்னீஸ்வரன் சார், எப்படி பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த திமுக கூட்டணி எப்படி முடிவடையுமா இல்ல முறிந்து போகுமா, என்ன சூழ்நிலை இருக்கு? இல்ல, அது முடிவடைவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், இவங்க சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தலைப்பே பலமான கூட்டணி அதிமுக கூட்டணி. இப்போ இங்கே எல்லா மக்களும் எல்லா தரப்புலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுதான் அவங்களுக்கு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. காங்கிரஸில் இதுவரைக்கும் கேசி வேணுகோபால், அது மாதிரி கார்த்திக் பா சிதம்பரம், இவங்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் யாருமே எதுவுமே பேசவே இல்லையா? சகோதரி ஜோதிமணி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே பேசலையா? காங்கிரஸ்காரங்களை நீங்க திமுக காங்கிரஸ் தமிழக தலைவர் மட்டும் தான் பேசல, மத்த எல்லாருமே பேசிட்டாங்க, அப்படிதான் பார்க்கணும். அவர் பேச மாட்டார். ஏன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்து, ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்காது, ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அவங்க ஒரு பேரம் நடக்குது, அமைச்சரவையில் எங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய கணக்கு. அப்ப எதிர்த்து பேசுவாங்களா? இங்க நண்பர் ராமன்ஜி அவர்கள் சொல்லும் போது எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார். நீங்க நகராட்சியில் என்னென்ன நடக்குது, 3 முறை ஊழல் இதை புகார்களை அமலாக்கத்துறையே கொடுத்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கா? எப்பா அதுக்கு தாப்பா நாங்க பொறுப்பு டிஜிபியே போட்டிருக்கோம், நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி. இப்ப நண்பர் கேட்கிறார், கரு ஜெயக்கண்ணன் கேட்கிறார், என்னன்னா ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்றீங்களே, ஏன் ஆட்சி மாறணும் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டார். ஏன் தெரியுமா ஆட்சி மாறணும்? 3 விஷயத்துக்கு தான் இந்த ஆட்சி மாறியே ஆகணும். எதுக்காக? கடன் உயர்வு, வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இது 3 தான். நந்தனம் கல்லூரியில என்ன நடந்துச்சு? கூட்டு பாலியல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு? 5 மாசத்துல அந்த கேஸை முடிச்சிட்டீங்க. ஆனா அதே சிபிஐக்கு ஏன் கொடுக்கல? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டார், ஏன் கொடுக்கல? 5 மாசத்துல ஏன் கேஸ் படிச்சீங்க? அப்படின்னா இதே அக்கா கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் விருகம்பாக்கத்துல போயிருக்கிற போது அந்த பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர் அந்த வழக்கு இதுவரை இல்ல. இந்த எதிர்ப்பலைகள்லாம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு இருக்கு. இதுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்காம அமைதியா இருக்கிறதும் ஒரு நெகட்டிவ் தானே திமுகவுக்கு? கூட்டணி கட்சி குரல் கொடுக்காம இருக்குல்ல, அங்க யாருமே குரல் கொடுக்க கூடாது. மன்னராட்சியில என்ன குரல் கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன்? ஒற்றை குடும்ப ஆட்சியில எப்படி நீங்க குரல் கொடுக்க முடியும்? அவங்களுக்காகவே குரல் கொடுக்க முடியலனா, வேங்கை வயலுக்கே குரல் கொடுக்க முடியலனா, தமிழ்நாட்டு மக்கள் என்ன குரல் கொடுக்க முடியும் சொல்லுங்க? அதிமுக கூட்டணியில இந்த சுதந்திரம் இருக்கா? எது கூட்டணி கட்சிகளுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கா? நீங்க தான் சொல்றீங்களே. இப்ப இவரே மாட்டிக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் இந்தியா முழுவதும் எங்களுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு கட்சி வேணும், அதனால காங்கிரஸ் கட்சியை நாங்க வச்சிருக்கோம். அப்போ காங்கிரஸ் கட்சி நீங்க வச்சிருக்கீங்கன்னா, காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை தமிழ்நாட்டுல அதிமுக வச்சா மட்டும் அது மதவாதம் சொல்றீங்களே, ஏன்? நான் இப்படி சொல்லவா? காங்கிரஸ் அது அந்நியவாதம் அப்படின்னு நான் சொல்றேன், ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்கிற மாட்டீங்க? ஆகையினால இன்னொன்னு இவங்க சொல்றாங்க, திமுக 13 கட்சி, அதிமுகவுல மதுராந்தகத்துல முழுமையடைந்த ஒரு கூட்டணி 12 கட்சிகள் இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய அந்த கூட்டத்தில் இருந்தது. இப்ப திமுக கூட்டணி விடுங்க, அதிமுக கூட்டணி விடுங்க, மக்கள் கூட்டணி என்பது அதுதான் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அது அதிமுக பக்கம் தான் ஆதரவாளே அதிகம். எப்படி? இங்க பாருங்களேன், எல்லா அதிகாரிகளும் நீங்க அரசியலை விடுங்க, விவாதத்தை விடுங்க, கட்சிகளை விடுங்க, நீங்க சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எல்லா அதிகாரிகளும் அதிமுக ஆட்சியில இப்படி இல்லவே இல்ல. திமுக ஆட்சியில உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இப்ப மின் பகிர்மான கழகம், அதுல ஒரு ஏஇ ஒரு ஆண்டுக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் சொல்லி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்துல இவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா
தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அதனால்தான் செல்வாக்கு உயர்கிறது. அதனால்தான் செல்வ பெருந்தகை அமைதியாக இருக்கிறார். சரி, கூட்டணி கட்சிகள்ல வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றீங்க. அப்புறம் என்ன நிர்பந்தத்தினால அவங்க அங்க இருக்காங்க திமுக கூட கூட்டணி வச்சு? ஆளுங்கட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாம் அப்படியே அதிமுக பக்கம் வருவாங்க. இவர்களுடைய நோக்கமே, நான் இப்படி கேட்கிறேன், நாங்க 2019 வெற்றி பெற்றோம், 2021 வெற்றி பெற்றோம், 24 வெற்றி பெற்றீங்க. நான் கேட்கிறேன், இந்த கூட்டணி எப்ப இருந்து வந்துச்சு? 2017 காவிரி அதற்காக கூடிய கூட்டம் தான் இது. அப்படின்னா 2011 நீங்க எதிர்க்கட்சியா கூட இல்லையே, அன்னைக்கே இந்த கூட்டணி வர முடியல, உங்களால உருவாக்க முடியல. அப்போ இவங்க நிலைமைகள் எல்லாமே, இன்னொன்னு சொல்லவா, பத்திரப்பதிவுல மக்கள் எல்லாரும் வேதனைப்படுறாங்க. இந்த ஆட்சி மேல வசதியானவங்கல இருந்து கீழே சாதாரண குடிமக்கள் வரைக்கும் எல்லா தரப்புலையும் வேகமும் கோபமும், இந்த ஆட்சி மீது நிறைய கோபம் இருக்கு. பத்திரப்பதிவுல நாம எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு போய், தாய் பத்திரத்தை எடுத்துட்டு போய், வில்லங்க சான்றிதழ், பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போனாலே பத்திர ஆபீஸ்ல பதிய மாட்டாங்க. வீட்டுல இருந்தே உட்காந்துட்டு பத்திரம் பதியலாமா? 3.0 அல்லது 0.3, அப்ப 2.0 கஞ்சாவை ஒழிச்சிட்டீங்களா? சரி, இது வரைக்குமே வந்து அதிமுகவை வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க, 10 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே. தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அந்த விமர்சனம் வைக்கிறதே மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படின்னு பயம். நான் இப்படி கேக்குறேன், நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க 4.5 வருஷம் 4.25 வருஷம் அந்த மடிக்கணினியை ஏன் கொடுக்கல? பாஜக கூட்டணி அமைச்சவுடன் பயம். அடுத்து ஓய்வூதிய திட்டம் ஏன் கொடுத்தீங்க? அது வந்து கொடுக்கல, அறிவிப்பு தான். அப்போ அறிவிக்கும் போதுதான் சிக்கல் வரும். அப்ப அவங்க 2005க்கு பிறகு அவங்க 10% சம்பளத்தை பிடிச்சிருக்கிறாங்களே, அத பத்தி இந்த டாக்ஸ் அதுல சொல்லவே இல்லையே. அது 87,000 கோடி கட்டி இருக்கிறாங்களே இது வரைக்கும். இரண்டாவது. மூணாவது, திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்ததுக்கு பிறகு கூடுதல் பயம் புளிய கரைச்சிருச்சு. அதனாலதான் இந்த திட்டங்களை எல்லாம் சாத்தியப்படுத்த முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, என்னன்னா இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து கூட்டணியை ஒரு கட்டமைச்சிட்டாரு, பலம் வாய்ந்த கூட்டணியை கட்டமைச்சிட்டாரு. ஆனா ஆளும் கட்சியா இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னமும் அந்த கூட்டணியை இறுதி செய்யாம அவங்களுக்கான தொகுதிகளை சொல்லாம இருக்கிறாரே, எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னா, காங்கிரஸ் இன்னும் முழுமை பெறல. அப்போ அந்த அந்த குழு, நான் கேட்கிறேன், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில குழுவா அமைச்சிருக்கிறோம் இல்லையே. ஆனா நீங்க ஆளுங்கட்சி, பலமான கட்சி, 3 முறை வெற்றி பெற்றது, ஏன் குழு போட்டிருக்கிறீங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஐயா ப சிதம்பரம் நிலைப்பாடு இப்ப கொஞ்சம் தடுமாறுது. சரி, அவருடைய ட்விட்டர்ல சொல்றாரு, திமுக நல்லாட்சின்னு சொல்லல, இந்த டாக்ஸ்ல புதிய ஓய்வூதிய திட்டத்துல திமுகன்ற பேரையே போடல, இது வளர்ச்சி வகுக்கும், வளர்ச்சிக்கு வித்திடும், அப்படிதான் சொல்றாங்க. ஆகையினால இங்க ஒரு அனுபவம் வாய்ந்த பலமான கூட்டணி கட்சிகள் பலப்படுத்துகிற ஒரு கட்சியா தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பார். அப்பொழுது ஆட்சி அமைக்கிற போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீ இவ்வளவு கொடுக்கணும், அது கொடுக்கணும்னா 1000 லட்சங்கள் எல்லாம் இல்ல. சரி, ஊழல் இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, பேசலாம் சார். இருக்க கூடாது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அனுபவம் வாய்ந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் இருக்கான்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கிறார். அந்த ஆட்சி வரணும்ன்றதா எல்லாருடைய நிலைப்பாடும். 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த கூட்டணி கட்சிகளா தங்களுடைய அதிருப்திகளை வெளியில சொல்வாங்களா? அப்பயாவது நாங்க அப்பயே சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா கொஞ்சம் எங்களால முடியல. ஆனா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருவார், முதலமைச்சராக வருவார் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் அண்ணன் திருமாவளவன், ஐயா சண்முகம், அண்ணன் வீரபாண்டியன் 3 பேரும் சொல்ல வைக்க வேண்டிய காலம் தமிழ்நாடு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க.
எல்லாத்துக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கலாம். ஆனால் நீட்டு விளக்குக்காக யாராவது அண்ணன் திருமாவளவனோ அண்ணன் முத்தரசு ஐயாவோ பேசுறாங்களா? எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல. தூய்மை பணியாளர்கள் தீர்வு கண்டுட்டீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு தான், அது நடைமுறைக்கு வந்துருச்சா? நண்பர் கேட்டார்ல, போன சுற்றுல ஏன் திமுக வரக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த சுற்றுல ஏன் அதிமுக வரணும் அப்படின்றதுனா 7.5 இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இன்னும் வரைக்கும் கொண்டு வர முடியல. ஆனால் முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கம் என்ற ஒன்றை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்தார். ஆனா 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். ஆனா துணை முதலமைச்சர் ஒரே ஒரு செங்கலை தான் கொண்டு வந்தார். இந்த செங்கலை கொண்டு வந்தவருக்கு நாட்டில் துணை முதலமைச்சரா கொடுத்ததுதான் குடும்ப ஆட்சியினுடைய வரலாறு. ஆகையினால இதை மறைப்பதற்கு, மடைமாற்ற செய்வதற்கு என்னென்னமோ தகுதித்தம் போடுறாங்க. மக்கள் இவங்களை நம்ப தயாராக இல்ல. இதுல நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு 10,000 ரூபாயில ஒரு குடும்பம், ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்தை ஓட்டுனாங்க ஒரு மாசத்துக்கு. ஆனா இப்ப கரண்ட் பில்லு மட்டுமே 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வருது. இப்போ இவ்வளவு செஞ்சுட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல, அதாவது 10,000 ரூபாய் நீங்க அதிகமா கட்டினீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் இருக்கும் 20,000 30,000 வருதுல்ல. இப்படி எல்லாம் வந்தால் அந்த வீடு ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸையே பார்த்துட்டு மாசம் எங்களுக்கு இவ்வளவு கொடுன்னு சொல்லி எல்லா ஏஇக்களும் கேட்கிறார்கள். இத டீ கடை பெஞ்சில வந்திருக்குது. அதுல நிறைய ஏஇ பதவி விட்டெல்லாம் இது பண்றாங்க. ஆகையினால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை இவங்க வாங்கி வேற விதமா அந்த உயர் அதிகாரிகளுக்கு செலுத்துறாங்க. இப்படித்தான் நடக்குது. அதனால எல்லா இடத்துலயும் இந்த டேஷ்போர்டுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எந்த மாவட்டத்திலேயாவது இருக்குதா மேடம்? அம்மா உணவகம் என்ற ஒண்ணு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குதா மேடம் தமிழ்நாட்டுல? இருந்தாலும் அது இயங்குனால உங்களுக்கு சம்பளம் தர்றீங்களா? சப்பாத்தி போடுறதுக்கு மாவு இல்லைன்றீங்க. கலைஞர் உணவகம் சொன்னீங்க, ஏன் இன்னைக்கு கலைஞர் உணவகம் கொண்டு வரல? முடியாது. 10 ரூபாய்க்கு ஒரு குடி தண்ணீர் கொடுத்தாங்க அதிமுக ஆட்சியில. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இருந்துச்சு. அத போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு டிரைவர் ஒரு ஓட்டுநரை போட்டு கொடுத்தாங்கல்ல, இருக்குதா? இன்னைக்கு 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுத்தாங்க, இன்னைக்கு இருக்குதா? அம்மா உப்பு கொடுத்தாங்க, இருக்குதா? ஆகையினால இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உலக வங்கியில கடன் நிறைய வாங்குறாங்க, வரி உயர்த்துறாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதுதான் ஆட்சி மாற்றம் வேணும், அதிமுக தான் ஆட்சி மாற்றத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க.